தமிழ்நாட்டில் மிலாது நபி விழாவை மாநிலம் தழுவிய அளவில் நடத்துவது, சட்டமன்றத்தில் பாலஸ்தீன ஆதரவு சிறப்பு தீர்மானம் உள்ளிட்ட கோரிக்கைகளை இஸ்லாமிய அரசியல் தலைவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அவற்றை பரிசீலிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதியளித்தார். இதே கலைவாண அரங்கத்தில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் மீலாது விழாவை ஏற்பாடு செய்து அந்த விழாவிலே கலந்து கொண்ட அந்த நினைவுகளெல்லாம் நமக்கு வருகிறது. அதனுடைய தொடர்ச்சியாக இன்று திராவிட மாடல் ஆட்சி நாயகரும் அதனை தொடர்ந்து நடத்துகிறார். அடுத்த ஆண்டு நடக்கும்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களும் கலந்து கொள்ளக்கூடிய விழாவாக அது நடத்தப்பட வேண்டும். அதற்கு அவர்களே முன்னின்று நடத்த வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இந்தியாவுக்கே முன்னோடியாக தமிழியன் பீப்புள் ஸ்டாண்ட் வித் பாலஸ்டைன், தமிழர்கள் பாலஸ்தீனிய மக்களுடன் நிற்கிறார்கள் என்பதை சட்டமன்றத்தினுடைய சிறப்பு கூட்டத்தை கூட்டி அதில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து விடைபெறுகின்றேன். நன்றி. காந்தியடிகளின் கொள்கைக்கு எதிராக, பெரியாருடைய பாலஸ்தீன ஆதரவாளர் நிலைப்பாட்டுக்கு எதிராக, அண்ணாவுடைய பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டுக்கு எதிராக இந்தியாவுடைய பிரதமர் மௌனமாக இருக்கின்ற நேரத்தில் அந்த மௌனத்தை உடைத்து தமிழ்நாட்டிலிருந்து மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்து காசா மக்களுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்களே, ஈழமாக இருந்தாலும் பாலஸ்தீனமாக இருந்தாலும் மனித உரிமைகள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் குரல் கொடுப்போம் என்பதை நீங்கள் நிலைநாட்டியிருக்கிறீர்கள். 2030 தமிழகம் 1 டிரில்லியன் பொருளாதாரம் என்கின்ற இலக்கை அடைய வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அதற்கான திட்டங்களை வகுத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி 1 டிரில்லியன் பொருளாதாரத்தை தமிழகம் அடையும். அப்பொழுது இந்த ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகம் உங்களோடு இருக்கும். வட்டி இல்லாத ஒரு பொருளாதார சிஸ்டத்தை இந்த முஸ்லீம் சமூகத்திற்கு தந்தார்கள் என்று சொன்னால், இந்த முஸ்லீம் சமூகம் வணிக பெருமக்களை கொண்ட சமூகம். அதற்கு ஒரு காரணமாக 1 டிரில்லியன் இலக்கு என்பதை அடைவதற்கு காரணமாக இருக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.